ரதிய கடுப்படியில் அக்கா இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு இன்றைக்கி டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ்ன்னு பாருங்கள். அக்கா கறிவேப்பிலை துவையலோ சட்னி அரைக்கும்போது ஒவ்வொரு நாள் உருட்டு பருப்பு சேர்த்துப்பேன். ஒவ்வொரு நாள் நம்ம வேர்க்கடலை சேர்த்தா ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். அப்படியே செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கணும். லைட்டாக வார்ம் வாட்டரில் உப்பு கலந்துட்டு அதில் போட்டு எடுத்து வச்சிடணும். அப்படியே இருக்கும் உருளைக்கிழங்கு. குடிக்கிற தண்ணியில் அக்கா என்ன பண்ணுவேன்னா ஒரு 2-3 துளசி எல்லாம் நல்லா கழுவிட்டு போட்டு வச்சுருவேன். நல்லா வாசனையாக தண்ணி நல்லா மணமாக இருக்கும். அந்த வாசனை எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா போட்டு குடிச்சு பாருங்கள். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரதிய காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா. வாங்க அக்கா வீட்டுக்கு சாப்பிட வாங்க. இன்றைக்கி அக்கா வீட்டில் சிம்பிளான சமையல் தான். வெண்டைக்காய் பொரியல், இது சொரக்காய் கூட்டு, அப்புறம் புளிக்குழம்பு, எக்கு பாயில்டு. சாப்பிட சும்மா வெள்ளரிக்காய் கேரட்டு கொஞ்சம் வெறும் வாயில் சாப்பிட நல்லாயிருக்கும். அதுதான். தேங்க்யூ.